உள்ள போங்க. தம்பி, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி எடுபிடி வேலை தான் கரெக்டா இருக்கும். அதை விட்டுட்டு 54 MLA, 5 மினிஸ்டர், 1000 அடியாளுங்கன்னு கைக்குள்ள வச்சிருக்கிற என்ன மாதிரி ஒருத்தனை கம்பி என்ன வைக்கலான்னு கனவு காணக்கூடாது. புரிஞ்சுதா? என்ன முறைக்கிற? கண்ணே எரிச்சிருவியா? சுத்தி இருக்கிற கூட்டத்தை பார்த்தல, என் மேல ஒரு தூசி போட்டா கூட போட்டவனை பொடி பொடியாக்கிடுவாங்க. நான் அனுப்பின 7 பேரை நீ எப்படியோ காப்பாத்திட்ட. ஆனா கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட 15 பேரை ஃபிளைட்ல அனுப்ப போறேன். மும்பைக்கு பிசினஸ் பெரிய அளவில் நடக்க போகுது. இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு MLA ஆகி மந்திரி ஆயிடுவேன். உன்னால என்னோட ஒரு மயிரை கூட போட முடியாது. வாழ்க்கையில் ஆசைப்பட்டதெல்லாம் சீக்கிரம் செஞ்சு பார்த்துக்கோ. ஏன்னா அதுக்கப்புறம் எதையும் பார்க்கறதுக்கு நீ இருக்க மாட்டேன். இனிமே எப்படி பார்க்க போறோம்? ஸோ கடைசியா ஃபைனலா லெட்ஸ் டேக் எ செல்ஃபி. அண்ணன் துரையரசன் அவர்கள் மாலை அணிவித்து தலைவரை கௌரவிப்பார். ஓகே சார். சார் போட சொல்லிட்டார், போடுங்க. அதெல்லாம் வாழ்க்கையில வளரணுங்கிறதுக்காக பண்ணதுடா. ஏதாவது ஒரு உயிர் போய் தீவிரவாதின்னு சொல்லி திகார் ஜெயில கொண்டு போய் போட்டாங்கன்னா இந்த பாரு கையெல்லாம் நடுங்குதுடா. இந்த பாருங்க, இந்த கதையெல்லாம் கேட்கறது நேரம் இல்ல, முதல்ல வேலைக்கு கவனிங்க. ஐ நல்லா எரியுதே. டேய் என்னடா பத்த வச்சுட்ட? வெடிக்குதா? போடுங்க. அப்பாடி நல்ல வேலை, உயிர் சேதம் எதுவும். என்னடா இன்னொன்னு கொளுத்துற? சென்டிமெண்டா நீ போட்டாதான் யாரும் சாக மாட்டாங்க. மறுபடியும் போடு. தவறி குண்டு பட்டுச்சு. ப்ளீடிங் வேற ஜாஸ்தியா இருக்கு. சீக்கிரம் தூக்குங்க, ஆம்புலன்ஸ்ல ஏத்தணும். வர சொல்லுங்க, ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வர சொல்லுங்க. ஆம்புலன்ஸ் வேண்டாம். டோர் க்ளோஸ் பண்ணு.
24 எம்எல்ஏ 5 மினிஸ்டர் 1000 அடியாளுங்களை கைக்குள்ள வச்சுக்க தெரிஞ்ச உனக்கு ஒரு சாதாரண கான்ஸ்டபிள கைக்குள்ள வச்சுக்க தெரியல பத்தியா? இந்த உலகத்துல சிலரை விலைக்கு வாங்க முடியாது. அப்பா, அம்மா, நல்ல நண்பன், உண்மையான போலீஸ்காரன். உன்ன மாதிரி ஆள்லாம் செத்தா நரகத்துக்கு தான் போவாங்க. ஆனா நீ மட்டும் சொர்க்கத்துக்கு போற. உன் உடல் உறுப்புகள் எல்லாம் தானம் பண்றேன், நீயே கையெழுத்து போட்டு கொடுத்த டோனர் கார்டு. பரவாயில்ல, நீ செத்து நிறைய பேருக்கு உதவி செய்ய போற. இதுக்கப்புறம் எப்படின்னா உன்னை பார்க்க போறது இல்ல. ஸோ ஃபைனலா கடைசியா லெட்ஸ் டேக் அ செல்ஃபி. தமிழ்நாடு காப்பாற்றும் நம்பி வந்த அப்பாவி பசங்க உன்னை என்னடா பண்ணாங்க? உன்னால பண்ண அத்தனை உயிரை எப்படி துடிச்சிருக்கும்னு இப்ப நீயும் தெரிஞ்சுக்குவ. கூட நடந்த அசம்பாவிதத்தை ஒரு தனிப்பட விசாரிச்சுட்டு இருக்கு. அதோட வீடியோ ஃபுட்டேஜையும் நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம். இதுவும் ஒரு தீவிரவாத இயக்கத்தோட வேலையாக தான் இருக்கும்னு நாங்கள் சந்தேகிக்கிறோம். நடந்த கலவரத்தில் துரையரசன் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். வேற எந்த உயிர் சேதமும் இல்லாமல் காத்த காவலர்களுக்கு பாராட்டு தெரிவித்து இனிமே இப்படி ஒரு சம்பவம் நடக்காதுன்னு நான் உறுதி அளிக்கிறேன். தேங்க்யூ.